ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சத்துணவுத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 187 சமையல் உதவியாளருக்கான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இன சூழ்ச்சி வாரியாக மொத்தமாக வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் ஊரில் எந்தெந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வட்டார வளர்ச்சித்துறை இருக்க பாருங்கள், வட்டார அலுவலகம், அங்கே போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 3000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் ஆனவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. எஸ்டி மட்டும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/4/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள். எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்கள் டிசி, 10th மார்க் ஷீட், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்பி வச்சுக்கோங்க. இது கூடவே ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.